ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் யோகேஸ்வரி. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் படுத்து என்னை பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 கிராம் கேரட், 1 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்குவோம். ஓகேவா, இது நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் வச்சு 4 விசில் விடுங்க. விசில்லாம் போட்டு 4 விசில் விடுங்க. விட்டு முடித்தோடனே இறக்கி வச்சு தோலெல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் மசித்து மிக்சியில் அரைச்சி வச்சுருங்க. மிக்சியில் போட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கோமா, கட் பண்ணி அதை அரைச்சிட்டு வரேன். இப்போ அரைச்சிட்டு வந்தோடனே இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பேஸ்ட் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும். கொஞ்சம் தண்ணியாக போதும். அது ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குதா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மிளகாய்த்தூள் போடணும். மிளகாய்த்தூள் போட்டுட்டு மிளகாய்த்தூள் நான் கவரில் போடுறேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். நான் கலந்து போடுற 1 ஸ்பூனு. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலாவை போடணும். கரம் மசாலா போட்டு அதே உங்களுக்கு காரத்துக்கு எப்போ 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் போடுங்க. அடுத்தது கொஞ்சம் பெருங்காயம் போடணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கணும். ஓகேவா, அடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன பொடி இருக்குதோ, கொஞ்சம் காரமான பொடி இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி. அப்புறம் அரிசி மாவு கொட்டணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரிசி மாவு உங்களுக்கு ஏற்ற மாரி ஒரு 4 ஸ்பூன் போட்டால் சரி, 2 ஸ்பூன் போட்டால் சரி. நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 2 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டிருக்கிறேன். அரிசி மாவு போட்டோன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் வந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எந்த பாலித்தீன் கவர் இருந்தாலும் சரி. நான் இப்போ பால் பேக்கெட் எடுத்துருக்கிறேன். ஓகே, பால் பேக்கெட் இல்லை, தயிர் பேக்கெட் எடுத்துருக்கிறேன். தயிர் பேக்கெட் எடுத்துட்டு அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அந்த குர்குரே எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கணும். ஓகேவா, போட்டு லப்பர் பேண்டு போட்டு அந்த கார்னர் லப்பர் கொஞ்சம் நிறையா போட்டு லப்பர் பேண்டு போட்டுக்கோங்க. நான் ஒத்த கையில் எடுக்கிறதுனால நான் பண்ண முடியல. எடுத்துட்டு அந்த உங்களுக்கு பிடிச்ச மாரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பக்கத்தில் காய போட்டிருக்கேன், அது சூடாகட்டும். கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். ஓகே, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்துருக்குறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கம்மியாக நீங்கள் கட் பண்ணாலும் சரி, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே இது பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.